திருமணம் என்பது வெறும் காமத்தை தீர்க்கும் உறவாக அல்லாமல், வயது நிரம்பிய பெண், ஆண் இருவரும் தன்னுடைய மகிழ்ச்சி, துக்கம், ஆசைகள் என ஒரு நட்பு ரீதியாக உருவாவதுதான் இருமனம் இணையும் திருமணம் என்பது. வயது நிரம்பிய பெண், ஆண் திருமணம் செய்ய தகுதியுடையவர்கள். இதை அனைவரும் அறிவோம். பகுத்தறிவு மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் இதை பற்றியெல்லாம் சிறிதும் சிந்திக்காமல் இன்றும் பல முஸ்லிம் நாடுகளிலும் சரி, இந்தியாவிலும் சரி, குழந்தை திருமணம் அரங்கேறும் அவலம் இன்றும் நடக்கிறது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, முகமது என்னும் முதியவரும் ஐசா என்னும் சிறுமியும். வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் எக்ஸ் முஸ்லிம் தமிழன். நமக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாட்டை பார்க்கும்போது சரி, அவங்க சிரிக்கும் போது சரி, அவங்க பேசுகிற மலையாள மொழி இதெல்லாம் பார்த்து ரசிப்போம். நம்மளை அறியாமலே நமக்கு இருக்க கஷ்டங்களையும் நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் மறந்துடுவோம். ஆனால் இங்கே ஒருத்தர் அந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்து ரசிக்கிறதை விட்டுட்டு அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவர் எப்படி நார்மல் மனுஷனாக இருக்க முடியும்? கண்டிப்பாக அவருக்கு மனநோய் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இந்த மனநோய் ஒரு சமூக மக்களிடம் பரவுமா அப்படின்னு கேட்டால் பரவியிருக்கு. அதுக்கு பேர் தான் சுன்னா. இஸ்லாத்தில் சுன்னா என்பது முகமது செய்த பைத்தியக்கார செயல்களை தன்னை ஃபாலோ பண்ணுற மக்களை அதையே திருப்பி செய்ய சொல்வது, அல்லது இந்த பைத்தியக்கார செயலை கண்மூடித்தனமாக செய்வது. உதாரணத்திற்கு, சாப்பிட்றதுல ஆரம்பித்து கக்கூஸ் போகிற வரைக்கும் இந்த சுன்னா என்பது இஸ்லாமியர்களால் ஃபாலோ பண்ணப்படுது. எனவே நீங்கள் எனது நேர்வழிப்பட்ட சுன்னாவையும் மற்றும் நேர்வழி பெற்ற ஹலிஃபாக்களின் சுன்னாவையும் கடைபிடிக்க வேண்டும். அவற்றை உங்கள் கடவாய்ப்பற்களால் பிடித்து கொள்ளுங்கள். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். எப்படி புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். ஒவ்வொரு புதுமையும் ஒரு பிழையாகும். இப்போ புரியுதா? மற்ற மதங்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கிறது போல ஏன் இஸ்லாம் மாறலன்னு? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், முகமதை பொறுத்த வரைக்கும் புதுமை அப்படிங்கிறதும் மாற்றம் அப்படிங்கிறதும் இஸ்லாத்தில் கூடாத ஒன்று. முகமதை தீவிரமாக பின்பற்றும் மக்கள் இந்த சுன்னா என்பதை இன்றளவும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த குழந்தை திருமணம் என்பதும். குழந்தை திருமணம் என்பது இஸ்லாமிய சரியா சட்டப்படி தவறு இல்லை. அது ஒரு சுன்னா, அதாவது முகமது செய்த ஒன்று. குரானை பொறுத்த வரைக்கும் பெண்களை திருமணம் பண்ணுறதுக்கு எந்த வயது வரம்பும் கிடையாது. நீங்கள் பிறந்த பெண் குழந்தையை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். இது ஆண் குழந்தைக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டால் ஆண் குழந்தைக்கெல்லாம் கிடையாது. இது பெண் குழந்தைக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும். When there are signs of physical maturity, it becomes permissible for the husband in Islamic law to have marital relationships or consummate the relation with his bride. And this is the example of the Prophet, peace be upon him. Do you know what precocious puberty is? Starting puberty unusually early. Is there anything in Islam that prevents you from, a man marrying a 5-year-old that started precocious puberty? You can arrange a marriage even as an infant, but that doesn't mean that sex is allowed. Could a man have a marriage to a 5-year-old, consummate it if she started precocious puberty? If she starts showing signs of physical maturity, then yes, that's permissible, as I said, principle. அந்த இமாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெண் குழந்தையை இஸ்லாத்தில் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த வயது வரம்பும் கிடையாது. பாடியில் ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி தெரிஞ்சாலே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு கேவலமான ஒரு சிந்தனை, ஒரு செயல். அரபு மாதங்களில் ஒன்றான சவ்வால் மாதம், அதாவது ஏப்ரல் மாதத்தில் கிபி 623 தன்னோட 52 வயதில் ஒரு 6 வயசு ஆயிஷா அப்படிங்கிற சிறுமியை முகமது கல்யாணம் பண்ணுறாரு. முகமது நினச்சிருந்தா பருவம் முதிர்ச்சி அடைந்த வயதுக்கு வந்த பெண்களை திருமணம் செஞ்சுருக்கலாம். ஏன் ஆயிஷாவை திருமணம் பண்ணார்? ஆயிஷா பின் அபுபக்கர். இந்த அபுபக்கர் அப்படிங்கிறவர் முகமதுடைய உற்ற நண்பர். இவர் தான் முதல்ல இஸ்லாத்தை ஏற்ற ஒரு மனிதர். பிற்காலத்தில் முகமது இறந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஹலிஃபாவா, அதாவது முதல் ஹலிஃபாவா இஸ்லாமிய வரலாற்றில் ஆட்சி செய்தவர் இந்த அபுபக்கர். இவருடைய மகள் தான் ஆயிஷா. இந்த 6 வயசு சிறுமியை கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்குது. முகமதுடைய பக்கா பிளான் படி தான் இந்த கல்யாணம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு 2 விஷயம் சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஆயிஷா முகமதுக்கு தம்பி மகள், அபுபக்கர் முகமதுக்கு தம்பி போல. ஸோ லிட்ரலாக ஆயிஷா முகமதுக்கு தம்பியுடைய மகள். சஹி புகாரி ஹதீஸில் என்ன வருது அப்படின்னா, முகமது அபுபக்கர் கிட்ட ஆயிஷாவை தனக்கு திருமணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டப்ப அபுபக்கர் சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்கு தம்பி மகளை நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு கேட்டதுக்கு, நீ எனக்கு மார்க்கத்தில் தான் தம்பி, உறவில் தம்பி இல்லை, அதனால் ஆயிஷா எனக்கு
எல்லா வகையிலையும் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி உருட்டியிருக்காரு. முதல் சந்தேகம் என்னன்னா, ஆயிஷா ஏற்கனவே ஜுபைர் அப்படிங்கிற நபருக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு சிறுமி. தனக்கு 52 வயசாகுது, அந்த குழந்தைக்கு 6 வயசாகுதுன்னு தெரிஞ்சும், நீ மார்க்கத்தில் தான் எனக்கு தம்பி, உறவு முறையில் தம்பி இல்லை, அதனால உன் மகன் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே இது பக்கா பிளான் பண்ணி பண்ண கல்யாணம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. ஒரு நேர்மையான ஒரு உண்மையான இறை தூதராக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த குழந்தைய இந்த மாதிரி திருமணம் பண்ணி வைக்கக்கூடாது, ஜுபேர் அப்படிங்கிற நபர் கூட நீங்கள் நிச்சயிக்கக்கூடாது, இது வயதுக்கு வராத பருவமடையாத ஒரு குழந்தை, நீங்கள் இந்த மாதிரி சீரழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி குழந்தை திருமணத்தையே தடை செஞ்சுருக்கணும். மாறா இந்த ஆள் என்ன செஞ்சார் தெரியுமா? சஹி புகாரியில் 2 இடத்துல இந்த ஹதீஸ் வருது. இதில் என்ன சொல்லியிருக்காரு முகமது அப்படின்னா, தன்னுடைய கனவுல அல்லாஹ் 2 முறை ஆயிஷாவை வந்து காமிச்சதாகவும், அந்த கனவுல பல்லக்கில் வச்சு தேவதைகள் ஆயிஷாவை தூக்கிட்டு போனதாகவும், தேவதைகள் இதுதான் உன்னுடைய மனைவி அப்படின்னு சொன்னதாகவும், முகமது போய் அந்த பட்டு துணியை விலக்கி பார்க்கும்போது ஆயிஷா இருந்ததாகவும் 2 இடத்துல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முகமதை இறை செய்தி சொல்றதுக்கு தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானே ஒழிய அவருக்கு மாமா வேலை பார்த்து இப்படி சிறுபிள்ளையை சீரழிக்க சொல்லியிருப்பானா அல்லாஹ்? இறைவனை இதை விட கேவலப்படுத்த முடியுமா? இவருக்கு பெண் ஏற்பாடு செய்து கொடுப்பதுதான் இத்தனை பெரிய பிரபஞ்சத்தையும் படைத்த இறைவனுக்கு வேலையா? ஆமா அப்படின்னு உங்க பதில் இருந்தா, குழந்தையை சீரழிக்க சொல்லி கனவில் சொல்ற அளவுக்கு அல்லாஹ் கடவுளா இல்ல ஷைத்தானா? Proposed. Why did the Prophet propose, alayhi salam? Because Allah ordered him to marry her in a revelation, and he saw her picture twice brought to him by Jibril. முகமது ஆயிஷாவை 6 வயசுல கல்யாணம் பண்ணதையும் 3 வருஷம் கழிச்சு ஆயிஷாவுடைய 9 வயசுல அந்த குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சதையும் ஹதீஸ்ல எவ்வளோ டீசெண்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ டீசெண்டாக சொல்லி வச்சிருப்பானுங்க. Prophet married her when she was 6 years old and he consummated his marriage when Aisha was 9 years old. இந்த இடத்துல கன்சியூமேட்டட் அப்படிங்கிறது இன்டர்கோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது தமிழில் மொழிபெயர்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காரு, அவ்வளோதான் மேட்ரு. இந்த கொடூரமான செயலை சஹி புகாரியில் பல ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் நம்பர் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே சில முஸ்லீம்ஸ்கள் வாதம் வைக்கிறது என்னன்னா, 6 வயசில் கல்யாணம் பண்ணி 3 வருஷமாக எதுவுமே பண்ணல எங்கள் முகமது, 9 வயசில் தானே அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவானுங்க. 6 வயசில் பாலியல் வன்புணர்வு செஞ்சாலும் வன்புணர்வு தான், 9 வயசில் பண்ணாலும் அது வன்புணர்வு தான்டா. முஸ்லீம்ஸ் இன்னொரு உருட்டுவானுங்க. என்ன அப்படின்னா, ஆயிஷா வந்து வயசுக்கு வந்துட்டாங்க, வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் முகமது வந்து இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு சொல்லுவானுங்க. பட் ஆயிஷா வயதுக்கு வரல 9 வயசுல அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஹதீஸுகள் இருக்கு. ஆயிஷா 9 வயசுல வயசுக்கு வரல அப்படின்னு அவங்களே அவங்க வாயால ஹதீஸ்ல பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் ஆயிஷா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மா ரூமான் ஆயிஷாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அவங்க முகத்தை தண்ணியால கழுவி அவங்கள அலங்கரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆயிஷாவோட அம்மா ஆயிஷாவை முகமது கையில ஒப்படைச்சிருக்காங்க ஆயிஷாவுடைய 9 வயசுல. 2வது ஹதீஸ்ல ஆயிஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா, முகமது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பொம்மைகளை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்களாம். தன்னோட விளையாடுற ஃப்ரெண்ட்ஸும் கூட இருப்பாங்களாம். முகமது உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்து போய் ஒளிஞ்சுப்பாங்களாம். ஆனா முகமது அந்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களையும் விளையாட சொல்லுவாராம். 3வது ஹதீஸ்ல ஆயிஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனக்கு கல்யாணம் ஆகும்போது 6 வயசுன்னும் 9 வயசுல தன்னுடைய பொம்மைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு முகமது கூட போனதாகவும், முகமது இறக்கும் பொழுது தனக்கு 18 வயசு அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. இவர்கள் சொல்வது போல ஆயிஷா பருவமடைந்திருந்தால், பருவமடைந்த எந்த பொண்ணும் பொம்மைகளை வச்சு விளையாட மாட்டாங்க. அப்படி பொம்மைகளை வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சிறு பிள்ளையா தான் இருக்கணும். 2வது, அந்த காலத்துல பொம்மைகளை வச்சு விளையாடுறதுக்கு தடை இருந்துச்சு. ஆனா ஆயிஷாக்கு மட்டும்தான் அந்த தடை இல்லை. இதுல இருந்து நல்லா தெரியுது ஆயிஷா 9 வயதுல வயதுக்கு வரல அப்படிங்கிறது. The Prophet was 53 years of age when he married Aisha. முஸ்லீம்கள் முகமது செஞ்ச இந்த கேவலமான காரியத்தை நியாயப்படுத்துறதுக்கு பல உருட்டுகள் உருட்டுவாங்க. அதுல முக்கியமான ஒரு உருட்டு என்ன அப்படின்னா, அந்த காலத்துல இந்த மாதிரி சிறு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணதெல்லாம் ரொம்ப காமன், ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு அப்படிங்கிறது. 1400 years ago, it was common, it was not uncommon that men married women of the age of 9 to 15. It was common 1400 years ago. அந்த காலத்துல குடிக்கிறதும் காமனா இருந்துச்சு, கொலை செய்யறதும் காமனா இருந்துச்சு, இசை கேட்பதும் காமனா இருந்துச்சு, பன்றி சாப்பிட்றதும் காமனா இருந்துச்சு.
இதெல்லாம் ஹராம்னு தடை செஞ்ச முகமதுக்கு ஏன் சிறு பிள்ளையை வன்புணர்வு செய்வது ஹராம்னு தோணல? இன்னும் சில உருட்டுகள்லாம் உருட்டுவானுங்க. அதாவது அபூபக்கரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பலப்படுத்துறதுக்கு ஆயிஷாவை கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு. ஏண்டா ஃப்ரெண்ட்ஷிப்பை பலப்படுத்துறதுக்கு நம்மலாம் gift கொடுப்போம், இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்போம், இல்லை டெய்லி பார்த்து பேசுவோம். இப்படி தானே ஃப்ரெண்ட்ஷிப் பலமாகும். ஒரு பொண்ணை, அது ஒரு சின்ன குழந்தைய யாராவது கல்யாணம் பண்ணி வச்சு தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பலப்படுத்துவாங்களா? இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க, ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயத்த சொல்லுவானுங்க. என்ன தெரியுமா? ஆயிஷா விருப்பப்படி தான் இதெல்லாமே நடந்துச்சாமா. சின்ன சின்ன பச்சை குழந்தைங்கள்லாம் சீரழிக்க போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் விருப்பப்பட்டு தான் போகிறாங்களா? ஒரு பொம்மையோ இல்லை ஒரு சாக்லேட்டோ கையில் கொடுத்தா சிரிச்சுக்கிட்டே பின்னாடி போயிருங்க. அதுகளுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி பண்ண போகிறான் அப்படின்னு? என்னைக்கு நீங்கள் உங்கள் மார்க்கம் தான் சரி, உங்கள் மார்க்கம் தான் பெர்ஃபெக்ட், மற்ற மதத்தை விட எங்கள் மதம் தான் சிறந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போலேருந்து ஒவ்வொன்றா உங்களுடைய குறைகளை வெளியில் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஆயிஷாவை கல்யாணம் பண்ணது. இந்த உலக மக்களுக்கே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, அழகிய முன்மாதிரி, பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள், அற்புதமான மனிதர், சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி முகமது சொல்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரிலாம் நீங்கள் புகழ்ந்து தள்ளுறதுனால தான் எங்களை மாதிரியான ஆட்கள் இல்லை முகமது இந்த மாதிரி புகழ்ச்சிக்கெல்லாம் தகுதியானவர் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு. முகமது பண்ண இந்த செயல்னால இன்றைக்கும் எத்தனை பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? சுன்னா, சரியா, சட்டம் அப்படிங்கிற பேரில். நான் ஒரு இஸ்லாமியனா இருக்கேன், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஒரு 45-50 வயசு மதிக்கத்தக்க ஒரு முதியவர் வந்து முகமது இந்த மாதிரி பண்ணாரு, இது சுன்னா, அதனால உன் சின்ன குழந்தைய எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுனா கல்யாணம் பண்ணி கொடுப்போமா? யோசிச்சு பாருங்க. நினைக்கவே கொடூரமா இருக்கு இல்லையா? ஆனால் இந்த கொடூரம் இன்னமும் முஸ்லீம் நாடுகளில் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்கு. The truth and don't distort the truth. There are Muslims that try to deny this. Oh, he didn't marry Aisha as a young girl. Ya akhi, look, that's not the way forward. We don't lie for the sake of our religion. Astaghfirullah. We're not going to cover up the truth if people find it embarrassing. This is the reality. Deal with it. Prophet ﷺ married a young girl. And we are proud of this. And we're proud of that. யாரெல்லாம் முகமது செஞ்ச இந்த கேவலத்தையும் இந்த கொடூரத்தையும் முட்டு கொடுத்து பேசுகிறாங்களோ, பெருமையாக நினைக்கிறாங்களோ, அந்த மனுஷங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கும் சமூகத்தில் உள்ள பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குரியே. நம்ம படிக்கிற வரலாறுலாம் தேன் சுவை கலந்து கேட்குறதுக்கே இனிமையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வரலாறு இல்லை, கதை. வரலாறு எப்போவுமே கசப்பாக தான் இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். குட் பை.